டெல்லி மெட்ரோ இந்தியாவோட லார்ஜஸ்ட் அண்ட் பிஸியஸ்ட் மெட்ரோ நெட்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி மெட்ரோ தான். இது வந்து இந்த இயர் 2002ல இருந்து ஃபங்க்ஷனலாக இருக்கு. லட்சக்கணக்கான மக்கள் வந்து டெய்லி பேசிஸில் இந்த டெல்லி மெட்ரோ மூலியமாக வந்து ட்ராவல் பண்ணுறாங்க. இந்த டெல்லி மெட்ரோ நெட்வொர்க்கு டோட்டலாக 10 கலர் கோடட் லைன்ஸ் இருக்குது அண்ட் மோர் தென் 280 மெட்ரோ ஸ்டேஷன்ஸ் இருக்குது. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஏர்போர்ட் எக்ஸ்பிரஸ் லைன் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி மெட்ரோவில் தான் இருக்குது. அண்ட் இந்த லைனோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச் லைன். இது வந்து நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இந்திரா காந்தி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வரை கவர் பண்ணுது. சரிங்களா? அண்ட் இந்தியாவோட லாங்கஸ்ட் மெட்ரோ லைன் வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் லைன். இது வந்து மோர் தென் 59 கிலோமீட்டர்ஸ் வந்து கவர் பண்ணுது டெல்லியிலேருந்து டெல்லி என்சிஆர் ரீஜன் வரைக்கும். என்னதான் இந்த டெல்லி மெட்ரோ டெல்லி மக்களுக்கு ஒரு வரமாக இருந்தாலும் இந்த டெல்லி மெட்ரோ மூலயமா ட்ராவல் பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லைங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த லைன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே க்ரௌடடாகவே இருக்கும். அதுலேயும் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ லைனில் டெல்லியிலேருந்து குருகிராமுக்கு வேலைக்கு போகிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ லைன் மூலியமாக தான் ட்ராவல் பண்ணுவாங்க. நானும் வந்து பார்த்தீங்கன்னா பல வருஷமாக இந்த எல்லோ லைன் மூலியமாக தான் ட்ராவல் பண்ணுறேன். இந்த ட்ரெயினில் காலையில் போகும்போது சரி, சாயங்காலம் அங்கேருந்து வரும்போது சரி, நின்றுட்டே போவேன், நின்றுட்டே வருவேன். ஒரு நாளும் சீட்டே கிடைக்காது. இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 4லேருந்து 5 வாட்டி தான் எனக்கு சீட்டே கிடைச்சிருக்கும். ஸோ டெல்லி மெட்ரோவில் ட்ராவல் பண்ணும்போது உங்கள் உசுறு உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் இந்த எல்லோ லைனில் முக்கியமாக ட்ராவல் பண்ணிங்கன்னா நொந்து நூல் ஆகிடுவீங்க. ஸோ யாருக்கெல்லாம் இந்த எல்லோ லைனில் வந்து ட்ராவல் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, யாரெல்லாம் டெல்லி மெட்ரோவில் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, நான் அவுட் சைடர்ஸ் பற்றி சொல்கிறேன். ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள்.